ஒரு தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு பதிலடி தாக்குதலை தான் நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இந்தியா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதா தான், அதாவது செய்தியாளர் சந்திப்பிலே விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருப்பாங்க, பயங்கரவாதத்திற்கு எதிராக எடுக்க வேண்டிய நிலைப்பாடு இந்தியாவிற்கு மட்டுமானது அல்ல, இது உலக நாடுகளுக்கும் ஆனது. அப்படின்றப்போ ஒரு தீவிரவாதம் அதற்கு பதிலடி, இதில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ இல்லை நடுவில் நின்று சொல்கிறதுக்கோ யாருக்கும் பங்கு இருக்கா அப்படின்றது தெரியல. இதையும் தாண்டி சீனாவினுடைய ஸ்டாண்ட் இதில் எப்படி இருக்கும்? ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா அப்படின்றதையும் தாண்டி தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை அப்படின்றதுல தானே நின்று பேசியிருக்காங்க. ஸோ இதில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கோ உலக நாடுகளுக்கு இந்தியா வாய்ப்பு தந்திருக்கிறா? இல்லை, தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுங்கிறது தீவிரவாதி அட்டாக்கு அதோட முடிஞ்சிருச்சு. பாகிஸ்தான் அட்டாக் பண்ணும்போது இப்போ வார் டிக்ளேர் பண்ண வார் லைக் கண்டிஷன் நடக்குது. பாகிஸ்தான் ஆர்மி இந்தியன் ஆர்மி இன்ஸ்டலேஷனை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அது தீவிரவாதத்துக்கு எதிர்த்து இல்லை, இந்தியாவுக்கு எதிர்த்தது. ஸோ அது வரும்போது நிலைமை வேற. சீனா ஏன் தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ணாமல் எதிர்த்தாங்கன்னா, ஐநா சபையிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, தீவிரவாதத்தை உலக நாடுகள் அத்தனை பேரும் எதிர்க்கணும்னு எல்லாரும் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சைனா என்ன சொன்னாங்க, இந்தியா தீவிரவாதிகளை ஒழிச்சது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் இன்டர்நேஷனல் பார்டரை கிராஸ் பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாமல் நம்மளுக்கு டைரெக்டாக எதுக்காமல் அப்படியே பண்ணுறாங்க. பட் இனிமேல் ஆர்மி டு ஆர்மி வரும்போது அது தீவிரவாதம் இல்லை, வார் வரும்போது பாகிஸ்தான் நிறையா பாகிஸ்தானுக்கு சீனா நிறையா எக்யூப்மெண்ட் சப்போர்ட்டு, மாரல் சப்போர்ட், மேன் பவர், டெக்னிக்கல் சப்போர்ட்டு, மணி, ஆர்ம்ஸு, எக்யூப்மெண்ட்டு, அம்யூனிஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை நிறைய அதிகப்படுத்துவாங்க. அப்பவும் சொல்லுவாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னு, ஆனால் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் பாகிஸ்தானுக்கு வேண்டிய சில கண்ட்ரியை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே அவ்வளோ லெவலுக்கு ஹை லெவலுக்கு போகாமல் இடையிலேயே முடிக்கிறதுக்கு. ஏன்னா பாகிஸ்தானில் 2-3 நாளில் அவங்க அம்யூனிஷன் ரிசர்வ்ஸு, சப்ளைஸு, ரேஷன், பெட்ரோல் எல்லா ரிசோர்ஸஸ் முடிஞ்சிடும். அப்படி முடியும் போது பாகிஸ்தான் ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் வேறு மாதிரி டேர்ன் ஆகும்போது அவங்க வித்ட்ரா பண்ணலாம், இல்லாட்டி சமரசத்துக்கு வரலாம், நிலைமை மாறும். இன்னும் 2-3 நாளில் எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் சொல்கிற பதிலிருந்து பாகிஸ்தானுக்கு அதாவது போர் பதற்றம் போராக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி நீடிக்கக்கூடிய நிலையில் அந்த அளவுக்குலாம் பாகிஸ்தானால் போக முடியாது, அந்த அளவுக்கு அவங்களால தாக்கு பிடிக்கவும் முடியாது அப்படின்றத சொல்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல், இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த விதமான ஒரு நடவடிக்கை ஆப்ரேஷன் சிந்தூர், இது எல்லாமே அதாவது இன்னும் பிற அண்மை நாடுகள் நமக்கு இருக்கிறது, அங்கேயும் அசாதாரண சூழல் நிலவி கொண்டு இருக்கிறது. இதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கப்பட்டு இருக்கிறதா? பாடம் இருக்குது. பாகிஸ்தானே இப்போ 2ஆக போகிற நிலைமையில் இருக்குது. ஆப்கான் ஃப்ரண்டில் அங்குள்ள பலுச்சிஸ்தான் அவங்க பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மின்னு இருக்குது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாகிஸ்தான் ஆர்மியெல்லாம் துரத்தி விட்டுட்டு அங்கே அவங்க பலுச்சிஸ்தான் கொடியை ஏற்றிட்டாங்க. அதாவது பங்களாதேஷ் எப்படி பிரிஞ்சதோ அந்த மாதிரி லெவலுக்கு போயிடுச்சு. இன்னும் அது வர வர தீவிரமாகும். இது மாதிரி பாகிஸ்தானுக்குள்ளே இன்டர்னல் ஸ்பிளிட் நிறையா இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க பண்ண ஆக்ஷனை யாருமே விரும்புறதில்லை. ஒரு சில பவர் கிரீடி பீப்புள், இந்த ஆர்மி ஜெனரல்ஸ், இந்த பவர் கிரீடி பாலிட்டிஷியன் அவங்க தான் பண்ணுறாங்களோ இல்லையா. பாகிஸ்தான் மக்கள்லாம் நம்ம மாதிரி தான், அவங்களுக்கு இதில் விருப்பமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்களாம் நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் தான். இது பாகிஸ்தான் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு கிடையாது. அது டாப்பில் உள்ள ஒரு 0.5% பீப்புள்னால 2 கண்ட்ரி சண்டை வருதோ இல்லையா. அதர்வைஸ் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவன் நம்மளேருந்து பிரிஞ்சு போகணும் தான், அவன் கல்ச்சர் எல்லாமே நம்ம மாதிரி தான். வெளிநாடுகளில் போனால் பாகிஸ்தான் இந்தியாக்காரர்களை ஃப்ரெண்ட்லி இருக்கும். இந்த பவர் கிரீடி பாலிட்டிஷியன் ஜெனரல்ஸ்லாம் சேர்ந்து இந்த 2 நாட்டுக்கும் எப்போவுமே பகையாகவே காட்டி அவங்க பிழைக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய பதிலை புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் அதாவது நாம் பயங்கரவாத அந்த முகாம்களை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தோம். இதையும் தாண்டி அந்த நாட்டின் பல பகுதிகளில் வெடிகுண்டு வெடிப்பது மாதிரியான செய்திகள் வருகிறது. களத்தில் ஒரு பதற்றமான சூழல் இருப்பதாக தெரிய வருகிறது. ஓவராலாக இதுவரைக்கும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் மூலமாகவும் நம்ம பாகிஸ்தான் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். ஹவு மச் தே ஆர் டேமேஜ்ட்? அதாவதுங்க, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ங்கிறது நேற்று காலையிலேயே முடிஞ்சிருச்சு. நேற்று ஈவினிங் பாகிஸ்தான் இந்தியாவில் உள்ள சிட்டிஸ் அமிர்த்சர், ஜலந்தர், சம்,
ஜம்மு, உதம்பூர், பரமுலா, குப்வாடா, பூரி, இந்த இடத்துல ஸ்ரீநகர், இதில் எல்லாம் ட்ரோன் படித்து அட்டாக் பண்ணிட்டாங்க. முதல்ல தீவிரவாதிக்கு நமக்கு தான் இருந்தது ஒழிய, இப்போ தீவிரவாதி அவுட் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்கள சின்ன துரும்பு மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்திய ராணுவத்துக்கு வந்துச்சு. இது வாரில் சிச்சுவேஷன் பெர்லியூட் வார் மாதிரி நடக்குது. அதனால இனிமேல் வர்றது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவில் ராணுவத்துக்கு தான் சண்டை ஒழிய, தீவிரவாதிகள்லாம் ஒன்றுமில்லாம் போயிட்டாங்க. அநேகமாக POKல வந்து நேற்று நைட்டு அத்தனை பங்கர்ஸும் ஆர்மி கேம்ப் எல்லாத்தையும் இந்தியன் ராணுவம் முடிச்சுட்டாங்க. ஸ்மால் ஆர்ம் ஃபயர், ஆர்ட்லரி, மோட்டர் ஃபயர்லேயே முடிச்சுட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்க. வார் வந்ததுன்னா முதல்ல ஏர் அட்டாக் இது மூலமாக கண்ட்ரியை முடிச்சுட்டு தரப்பட அட்வான்ஸ் ஆகி அங்குள்ள தீவிரவாதிகளாக ஒழிச்சிடுவாங்க. தீவிரவாதிங்கிறது இப்போ ஸ்மால் ஆயிடுச்சு. இப்போ கண்ட்ரி டு கண்ட்ரி ஃபைட், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் குறிப்பிடுறது மாதிரி தீவிரவாதி அந்த கட்டத்திலலாம் நம்ம கடந்துட்டோம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். அப்படின்றப்ப தற்பொழுதும் நம்ம சொல்கிறது ஒரு போர் பதற்றம் இருக்குது அப்படின்றது தான். இது போராக எஸ்கலேட் ஆவதற்கான ஏதாவது சான்சஸ் இருக்கா, இல்லை இதில் வந்து என்ன மாதிரியான அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர இருக்கிறோம்? இது எஸ்கலேட்டட், ஆல்ரெடி எஸ்கலேட்டட், போர் வந்துருச்சு. ஆனால் போர்னு டெக்ளேர் பண்ணாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒழிய ஃபுல்லாக போராக தான் போய்கிட்டு இருக்குது. 2 ராணுவம் மோதி 2 ராணுவ பிளேஸை டெஸ்ட்ராய் பண்ணி அங்கே பாம்ஸு அட்டாக் பண்ணும்போது 2 கண்ட்ரிக்குள்ள வார் தான். வாரே நடந்துருச்சு. இனிமேல் டெக்ளேர் பண்ணிவிட்டு பார்டர் லைன், இன்டர்நேஷ்னல் பார்டர் இருக்குதுங்கள, லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதை வந்து நம்ம ஆர்மி கிராஸ் பண்ணி அவங்க பிளேஸ் ஆக்குப்பை பண்ணுறது, அவங்கள துரத்திட்டு ஆக்குப்பை பண்ணுவாங்க. அங்கே உள்ள டெரரிஸ்ட்லாம் டெமாலிஷ் பண்ணுவாங்க. அங்கே ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் டெப்போவை கேப்சர் பண்ணுவாங்க, இல்லாட்டி டெமாலிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்கும்.